மூட்டு வலியா இருக்கா? எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததும் மூட்டு தேய்மானம்னு சொல்றாங்களா? ஆபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற அம்மாவோட எக்ஸ்ரேக்கும் அதே தாங்க சொல்லியிருக்காங்க. இவங்க நிக்கிறப்போ, நடக்கிறப்போ, உட்கார்ந்து எந்திரிக்கிறப்போ ஒரு வலியோட ஸ்டிஃப்னஸ் இருக்குங்க. இதுதான் கிரேட் 3ன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னு சொல்றேன் வாங்க. இந்த பக்கம் பாருங்க, ஸ்பேஸ் 2 எலும்புக்கு இடையில எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்கு. ஆனா உள்பக்கம் பாத்தீங்கன்னா இது ஸ்பேஸ் ரொம்ப நேரோ டவுன் ஆயிட்டு கம்மி ஆயிடுச்சு. இதுதாங்க மாடரேட், அதாவது 50% கிரேட் 3ங்க. இது மாடரேட் லெவல்ல இருக்கிறப்போ இங்க இருக்கிற கார்டிலேஜ்ல ஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹார்டன் ஆயிடுங்க. இந்த இடத்துலலாம் வந்து ஆஸ்ட்ரோஃபைட்டோட growth, அந்த போன்ல நிறைய growth இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு பெயின் வருங்க. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்பேஸ் ஆல்ரெடி இருக்கு, ஃபுல் ரேஞ்ச் மடக்கி நீட்ட முடியுது. ஃபங்க்ஷனல் ஆக்டிவ் அவங்க டே டு டே லைஃப்ல தான் வலி இருக்குங்க. இவங்க தான் ரைட் கேண்டிடேட் ஃபார் எக்ஸசைஸுங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் 3-4 மந்த்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ரெகுலரா சைக்கிள் கொஞ்ச நாள் பண்றப்ப அந்த ஜாயிண்ட் கடையில லூப்ரிகேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு லைஃப் லாங் வலி இல்லாம டீஜெனரேஷன் அதிகமாகாம தடுக்க முடியும். பெயின் இஸ் அ ஃப்ரெண்டுங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இடிச்சுக்கிட்டா கூட 4 நாள் தேய்ச்சி விட்டதும் அதுவே ஹீல் ஆயிடுங்க. அடிக்கடி வலி வருது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு அப்ரோப்ரியேட்டா மொபிலைஸ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்றது மூலியமா ஷாக் அப்சார்ப்ஷன் எபிலிட்டியை மசில் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்றதுனால வலி இல்லாம இருக்க முடியும். இது அதிகமாக விடுறவங்களுக்கு தான் மடக்கி நீட்டுறது சிரமமா இருக்கும், கால் மடங்கின மாதிரி நடப்பாங்க. அதுதான் சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ங்க. இந்த ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க தெரபிஸ்ட பாருங்க, அப்ரோப்ரியேட்டா எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதுவும் முக்கியமா ப்ரோக்ரசிவா எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது மட்டும் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.